ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணுதாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க வந்து இப்போ லீவில் இருக்காங்க. நம்மள்ட்ட ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வீட்டில் கடலை மாவு வச்சு சூப்பரான ஒரு குட்டி போண்டா எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டீ கடை ஸ்டைலில் எப்படி செய்யணுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியானது கூட. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல மாவு எடுத்துருக்கேங்க. நான் இது மாதிரி ஒரு கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் கடலை மாவுக்கு இதுமாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தா கூட அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் எந்த கப்பால் கடலை மாவு எடுத்துமே அதே கப்பாலே 3/4 கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ண கருவேப்பிலைங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை கையால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதனால் வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கையால் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா உப்பி குண்டு குண்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கலந்துக்கலாங்க. எடுத்தோடனே ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போண்டா வந்து குட்டி குட்டியாக வராது, சப்பையாகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவு வந்து ரெடி பண்ணணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவு வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதோட மாவோட பதம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா, நம்ம இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும். இப்படி கையில் எடுத்து நம்ம விடும்போது இப்படி ஒன்று ஒன்றா விடணும். தொடர்ந்து வந்து விடக்கூடாது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நான் மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதுமாதிரி நம்ம போண்டா போடும்போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் போண்டா போடணும். பாருங்கள், நம்ம போட்டோன்னே போண்டா எல்லாம் மேலே உப்பி வருது பாருங்கள். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து கருகி போயிடும் போண்டாலாம். இப்போ இதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வந்துட்டு இதுமாரி குட்டி குட்டியாக போண்டா வந்து போட்டுக்கலாம். அதுமாரி பார்த்து போடுங்க, கையில் வந்து எண்ணெய் தெறிக்காமல். அதுமாதிரி போண்டா எல்லாமே போட்டாச்சு. சிம்மிலே வச்சு தான் அந்த போண்டா வந்து வேக விடணும். ரொம்ப அதிகமாக வந்து நம்ம தீ வச்சோம்னா மேலேலாம் வந்து டக்குன்னு வந்து செவந்து வரும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு பொறுமையாக வந்து தான் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேலாம் மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதே மாதிரி 2 சைடும் நல்லா கலந்து விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வைக்கலாம். இந்த வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், மற்றது எல்லாமே சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எண்ணெயை வந்து காய வச்சுட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணிங்கன்னா சட்டுன்னு வந்து இந்த போண்டா போட்டு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். சூப்பரான டீ கடை குட்டி போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இப்போ இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க மாவு எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாமே வந்து நான் போட்டு எடுத்தாச்சு. குட்டி போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எடுத்தது எல்லாமே சூடாக இருக்கும்போதே என் வீட்டுக்காரையும் என் பையனை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இது மீதம் இருக்க மாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸும் டீயும். ஸோ இது வந்து சுட சுட வந்து அப்படியே காலி ஆகிடுங்க. சூடாக சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்டிலேயே ஹெல்த்தியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி